ஏப்பா ஏன்டா இப்படி குடிக்க வைக்கிற? முத்து வாங்க அத்தை. இன்னைக்கு சாயங்காலம் நிர்மலாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. எனக்கு தெரியுமே. அவங்களுக்கு ஏதாவது பலகாரம் வாங்கி கொடுக்க கூட கையில காசு இல்ல. ராஜேந்திரன் இன்னும் வரல. ஏன்னா அவன் ரொம்ப தூரத்துல இருந்து வரணும்ல. அவன் வந்துருவான். ஆமா மாமா வீட்டுல இல்ல? மாமா அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ராஜேந்திரன் கொடுத்த காசை பெருங்காய டப்பாக்குள்ள வச்சிருந்தேன். அதையும் அந்த ஆளு சீட்டாட எடுத்துட்டு போயிட்டான். திருட்டு போய் வர்றவங்களை நான் எப்படி கவனிக்க போறேன்னு தெரியல. நீங்க வருத்தப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் கையும் காலையும் கட்டி ஆத்துல தூக்கி போட்டுருங்க, இல்ல உங்களையே எங்கேயா கொண்டு போய் அடமானம் வச்சிருவான். என் தலை எழுத்து இப்படி ஆகி போச்சு. உலகத்துல யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. பிரமாதம். தெனாலி தெனாலி கிளாவர் கிங் எடுத்து இஸ்பர்ட்ல வைடா. ஏன்டா படுத்துற? ஜாக்கெட் எடுத்து கவுத்து. அப்ப நான் இந்த கார்டு எடுத்து எங்கடா வைக்கிறது? என் நெஞ்சில வைடா வை. டேய் ஆட்டத்தை சொல்லி கொடுக்குற வேலையில வச்சுக்காத, ஒழுங்கா வீட்டுக்கு போடா. அடுத்த ரவுண்ட்ல எனக்கு ஒரு கை போடுங்கயா. நான் ஒரு ரவுண்டாவது ஜெயிக்காம போனா என் பொண்டாட்டி திட்டுவா. காசு இருந்தா ஆடு. நான் கொண்டு வந்த பணம் எல்லாத்தையும் நீ தான் வாங்கிட்டியே. என் பொண்டாட்டிக்கு தெரியாம பெருங்காய டப்பால இருந்து எடுத்துட்டு வந்தேன். வாசனையான பணம். அதை எப்படியாவது திருப்பி வைக்கலன்னா என்ன கொன்னுடுவா. ஒரு கை போடுங்கடா, காசை நாளைக்கு தரேன். என்னதான் கேட்டாலும் ஆடத்துல கடன் கொடுக்க முடியாதுடா. இந்தியாவே எல்லா நாட்டிலயும் கடன் வாங்கியிருக்கு. எனக்கு கடன் கொடுக்க ஒருத்தன் கூட இல்ல. ஆமா இல்ல. சீட்டாட சுவிஸ் பேங்க்ல லோன் வாங்க முடியும். அண்ணா 100 ரூபாய்க்கு சில்லறை தரீங்களா? என்ன கார்டு வருது? ச்சே. அண்ணா 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு கேட்டேன். சீட் ஆடும்போது சில்லறை கேக்குற? பணத்தை இப்படி கூட சில்லறை நான் தரேன். 100 ரூபாய்க்கு போதும்ல? ஏன்டா பிச்சைக்கார மாதிரி கையை நீட்டிட்டே இருக்க? ஆட்ட முடிச்சிட்டு தரேன். சரி சீக்கிரம் எனக்கும் ஒரு ரவுண்ட் போடுங்க. சீட் ஆட்டிட்டு பையனுக்கு சில்லறையை கொடுக்கணும். அதை எடுக்காத, கிளாவர் போடு. அதான் சரியான கார்டு. கரெக்டான சீட்டை போட்டியா? இதோ முடிஞ்சிருச்சு. ஏன்டா அதை போட சொன்ன? ஆட்ட முடியணும்னு தான் அப்படி சொன்னேன். இந்த ரவுண்ட்ல எனக்கும் போடு. 50 ரூபாய் எடுத்துக்கிட்டு 50 ரூபாய குடே 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 குடே. அண்ணா சில்லறை தாங்க. அவசரப்படாதடா, ஆட்டத்தை முடிச்சிட்டு தரேன். உன் பேர் என்ன? விமல்குமார். இல்லடா, நீ முருகன். என் முன்னாடி நிக்கிற பால முருகன். என்னடா ஜோக்கர்? அது எனக்கு ராசியானது. நான் தான் ஜெயிப்பேன். போடுங்க போடுங்க. சான்ஸே இல்ல. ரெமியன் சூட் 100 ரூபா குடுறா. காசு கொடு. கையிலே அடிச்சிருக்கடா. எல்லாம் என் நேரம்டா. 100 ரூபாயும் புடிங்கிட்டியடா பாவி. மாமா தோத்துட்டீங்களா? ஓட்டத்துல தோத்துது நீதான். 100 ரூபா தான்டா போச்சு. நான் சில்லறை தானே கேட்டேன். சில்லறை எல்லாம் ஒண்ணு இல்ல, போடா. அப்ப என் 100 ரூபாய் தாங்க. நீ 100 ரூபாய் யார்கிட்ட கொடுத்த? உங்ககிட்ட. இப்போ அது யார்கிட்ட இருக்கு? இந்த மாமா கிட்ட இருக்கு. அப்பனா அவங்கிட்டே கேளு. மாமா என்னோட 100 ரூபாய். ஏய் அந்த ஆள்கிட்ட கேளுடா. மாமா நான் நினைச்சேன் ராஜேந்திரா வரும்போது கோட்டும் சூட்டும் போட்டுட்டு வருவார்னு. நம்ம ஊருக்கு வரும்போது வேட்டி சட்டை போட்டு வரதானே நாகரிகம். அதானே நம்மளோட பாரம்பரியம். வர்ற வழியில பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டி பேக்ல வச்சுட்டேன். நம்ம மார்க்கெட்ல கறி கடை வச்சிருக்காரு பஷீர் பாய். மெட்ராஸ்ல ஏதோ டீ கடையில உன்னை பார்த்ததாவும் எச்சல பூரிக்கிட்டு இருந்த நீ அவரை பார்த்ததும் ஓடிட்டேனோ நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டு அதெல்லாம் பொய்யா இருக்கும்னு. கோட்டு சூட்டு போட்டு வேலை பாக்குறேன் நீ என்கிட்ட சொல்லிருக்கல. வண்டி நிப்பாட்டு. டேய் நிப்பாட்டு. உங்ககிட்ட தான் சொல்றேன், வண்டி நிப்பாட்டு. என்னாச்சு? என்னாச்சா? போடா லூசு. கோட்டு சூட்டு மட்டும் இல்ல, சில நேரத்துல நான் கோமணம் கூட கட்டுவேன்டா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போடா லூசு தாமஸ். நான் ஹோட்டல்ல எச்சில எடுத்துட்டு பொழப்பு நடத்துறேன்னு எவன் சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லடா. நான் ஒண்ணும் மத்தவனை ஏமாத்தியும் திருடிய பொழப்பு நடத்தலையே. அதுக்கு என் மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம்? வந்து வண்டியிலே இருப்பா. இல்லடா, இனிமேல் நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் வண்டியிலே ஏறு. அது சரி. என்ன இப்பதான் வரீங்களா? இங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு தானே? அது இருக்கட்டும். நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? வேலை செய்யாம இருந்தா போர் அடிக்கும், அதனாலதான். யாரோட நீ அங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க? வேற யாரோட இல்ல, என் மாமா மகன் கூட தான். யாரு? ராஜேந்திரனா? எனக்கு பேரன் ஆனதுக்கு அப்புறம் தானே உனக்கு மாமா பையனானா? ஏண்டாப்பா பாட்டிக்கு சுருட்டு கொண்டு வந்திருக்கியா? அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டில் ஸ்காட்சும் கொண்டாந்துருக்கேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் ஒரு வேளை சாப்பாடே கிடைக்குது, இதுல சுருட்டு வேற. நீ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்ப, அந்த பணத்தை மாமா எடுத்துட்டு போய் சீட்டாடி தொலைச்சிருவாரு. என்ன சொல்றது? தெய்வமா பார்த்து கொடுத்த ஒரு வரம். மாமா என்னோட காசை கொடுத்துருங்க. ஏன்டா என்ன படுத்துற? என்கிட்ட பணம் இல்லடா. மாமா மாமா காசு இல்லன்னா வீட்ல சேர்க்க மாட்டாங்க மாமா. அப்படியா? வீட்ல சேர்க்கலனா அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுறேன். அனாதை இல்லத்துல சேர்ந்தா எங்க அம்மா திட்டுவாங்க. அம்மாவையும் சேர்த்து விட்டுறேன், கவலைப்படாத. மாமா நீ இன்னும் போலையா? மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. 100 ரூபாய்க்கு 100 கிலோமீட்டர் துரத்திட்டு வரியே, போடா. எஸ்கேப். முடியாது. என்னோட காசை வாங்காம விட மாட்டேன். அம்மா போய் சேர்ந்துட்டானா? ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சது. ஓகே,
வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும். ஒரு பீடி அடிச்சா தான் நல்லா இருக்கும். மாமா யாரா அவன்? என்னோட 100 ரூபாய் தாங்க. நீ இன்னும் சாவலையா?